ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு HKMS லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் டைமில். ஃபஸ்ட்டாக புளிச்ச கீரை சாதம் பார்க்கலாம். கீரையை வந்து தொக்கை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலான கீரை இது. இப்போ பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே சிம்லேயே வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் காரத்திற்காக காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக 5 மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 5லேருந்து 6 மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பெரியவங்க மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா தாராளமாக ஒரு 10 மிளகா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா புளிச்சக்கீரையில் 2 வகை உண்டுங்க. சிகப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரைன்னு இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து சிகப்பு தண்டுக்கீரை தான். இதில் வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம காரம் அதிகமாக சேர்த்துக்கணும். பட் குழந்தைங்க வந்து சாப்பிட முடியாது. அதனால் பெரியவங்க எடுத்துக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை தண்டுக்கீரை வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். அதுக்கு வந்து நம்ம புளி அதிகமாக சேர்க்கணும். அப்போ வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் புளிச்சக்கீரை இதுவரை நீங்கள் யூஸ் பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் பொருட்கள்லாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையும் ஆட் பண்ணி லைட்டாக சுருங்கி வர வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு கட்டு ஃபுல்லாக இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வதக்கி விட்டதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ 1 மினிட் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து இது எதிர் புளின்னு சொல்லுவோம். புளிப்பு வந்து கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு, நீங்கள் கீரை குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். இப்போ தேவைப்படும் போது நம்ம ரைஸ் கிளறும் போது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக சுருங்கி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த கீரை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மற்ற கீரைங்கள்லாம் நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட முடியும், நெக்ஸ்ட் டே வந்து வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் இந்த கீரையை நீங்கள் 5 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் தாராளமாக இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 நாள் வச்சு சாப்பிட்லாம். இந்த கீரை எந்த அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பொருட்கள்லாம் நம்ம வதக்கின பொருட்கள் வந்து ஆறிடுச்சு. மிக்சியில் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த புளிச்சக்கீரையும் ஆறினதுக்கப்புறம் இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போது புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் பண்ணுறதுக்காக பேனில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இது நான் சாதம் பண்ணுறனால இப்போ நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சாதத்துக்கு இல்லை சட்னியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டால் போதும். நீங்கள் வேர்க்கடலை போடணும்னு அவசியம் இல்லை. வேர்க்கடலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சாதத்துக்காக நம்ம கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 பல் பூண்டு போல் நல்லா இடித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சு வர நல்லா வதக்கி விட்டுடலாம். வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர 1 மினிட் வந்து வச்சா போதுங்க. இப்போ சூப்பரான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து ஜஸ்ட் 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்து சாதத்து கூட கிளறினா போதும். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் வந்து கிளற போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஜஸ்ட் 2 ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். மற்றதெல்லாம் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் வந்து ஒரு 3 நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுவரை நீங்கள் பயன்படுத்தினது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து புளிப்பு அதிகமாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இது வந்து மருத்துவ பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக புளிச்சக்கீரை வந்து ரேட்டும் ரொம்ப கம்மி. ஒரு 10 ரூபாயிலே வந்து 20 ரூபா தான் அந்த கட்டு ரேட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சாதம் வடித்து வச்சுருந்தேன், அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் கிளற போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தொக்கை வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நான் காரம் வந்து இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியும். அதனால் குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்க இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட எந்த வறுவல் ரெசிபியும் அட்டகாசமாக இருக்கும். பப்படமும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக இதில் வந்து நீங்கள் தூவி போட்டுக்கோ. ரொம்ப சூப்பரான கோங்குரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை புளிச்சக்கீரை செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக எக் ஃப்ரைட் ரைஸ். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கேப்சிகம், நெக்ஸ்ட் கேரட் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் கோஸும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் பாசுமதி ரைஸ் நல்லா சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 முட்டை வந்து போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 3-4 பேருக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த முட்டையிலேயே கொஞ்சமாக வந்து உப்பு,
மிளகுத்தூள் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்து எக் ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 3/4 வேக்காடு வந்து ஒரு 70% வந்து வெந்தால் போதும். லைட்டாக அப்படி உடச்சி விடும்போது உடையணும். ரொம்ப வந்து ரொம்ப மசிகிற மாதிரி பண்ணிடாதீங்க, அது கிளறும் போது நல்லா இருக்காது. இப்போ தனியாக வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். அப்போ தான் அந்த உதிரி உதிரி பக்குவம் வந்து கிடைக்கும். இப்போ பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிட்டு எக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ராம்பிள் கூடயே நீங்கள் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் வதக்கிட்டு எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி குழந்தைங்களுக்கு தனியாக வந்து சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எக் ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இதை நான் சைடாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது மட்டும் எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயிலேயே வந்து நான் கொஞ்சம் பூண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பச்சை மிளகா காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் போதும், ஒரு வெங்காயமே போதும். ஏன்னா அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. நல்லா ஹை ஃப்ளேமே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நீல வாக்குலையோ குட்டியாவோ உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய போடும்போது வெஜிடபிள்ஸும் குழந்தைங்களுக்கு சேர்கிற மாதிரி இருக்கும், எக்கும் சேர்கிற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் கூட எக்கும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த எக்கு மட்டும் தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு சாதத்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மெயினாக, அப்போ தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இருந்துன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது இன்னும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இருந்துச்சு அதனால் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கடையிலேருந்து அந்த மாதிரி கெமிக்கல்லாம் போட்ட பொருட்கள் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் எப்போவாச்சு தான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது அப்பப்போ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எப்போவாச்சு தானே கொடுக்குறோம், அதனால ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம உதிரி உதிரியாக வச்சுருக்க சாதத்தையும் போட்டு நல்லா கிளறிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்லேயும் வந்து நம்ம உப்பு பெப்பர் தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், சாதத்துலேயும் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு கிளறிட்டு போடும்போது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த உப்பில் தான் வந்து பிரச்சனை பண்ணுவேன். ஏன்னா வந்து பத்தாது, திருப்பி போடும்போது லைட்டாக உப்பு தெரியும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்னால மேலே லைட்டாக தூவி போடும்போது கரையாதில்ல, அதனால வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரத்துக்காக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை வந்து தூவி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக காலையில் வந்து அறக்க பறக்க வேலை பார்க்குற இல்லாமல் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரைத்தாவும் கொடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா டொமேட்டோ சாஸ் கொடுத்துக்கலாம், அல்லது அப்படி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது வந்து நான் ஏதாவது காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது சோயா சங்க்ஸ் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது செய்வேன். அல்லது வந்து நீங்கள் காலிஃப்ளவரே இந்த மஞ்சூரியன் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடியும். ஈஸியான தக்காளி சாதம் பண்ணலாமா? 3 தக்காளி எடுத்து வச்சாச்சு, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இடிச்சு வச்சாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தில் லைட்டாக தூவி விட்டதுக்காக அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பேனில் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்துக்கு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து லைட்டாக கீறிட்டு போட்டுக்கோங்க, இல்லைனா வெடிச்சிடும். லைட்டாக கீறிக்கோங்க. ஒரு 4-5 கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நமக்கு லைட்டாக பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். லைட்டாக போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ராஸ்மெல் போகிற வரைக்கும். ராஸ்மெல் போனதும் 3 தக்காளி பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரும்போதே நீங்கள் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதுவும் சுருங்கி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. சுருங்கி வந்ததும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிளகாய் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறோம், ஸோ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இங்கே மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட ராஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி போட்டு லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலாவோட ராஸ்மெல்லும் போயிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். மூடி போட்டு கூட மூடிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிம்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும், ராஸ்மெல்லும் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சாதம் நம்ம போட்டு கிளறும் போது உப்பு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் சாதம் போட்டு
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக போட்டு கிளறிக்கோங்க. லைட்டாக அந்த கிரேவியில் இருக்கிற தண்ணி பதம்லாம் சாதத்தில் இறங்கி ஒரு சூப்பரான உதிரி உதிரி சாதமாக நமக்கு கிடச்சிடும். சிம்லேயே இருக்கட்டும். சாதம் எல்லாம் போட்டு நல்லா கிளறி அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் சாதம் எல்லாம் போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரைலாம் வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரை எதுவும் பண்ண முடியலன்னா ஒரு ரைத்தா கூட செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான புளி சாதம் கோயில் டேஸ்ட்டில் பண்ணலாமா? இப்போ லெமன் சைஸ் புளியை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி சாதத்தோட டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான பவுடர் ஒன்று கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க. சிம்லேயே வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளேவர் வரும். ஸோ சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து வரட்டும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பவுடருடைய டேஸ்ட்டு. லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கூட இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6லேருந்து 7 மிளகாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 6 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கரெக்டான காரமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6-7 கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வறுத்து வரட்டும். பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூனுக்கு வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். எள்ளை வந்து இது கூட நம்ம சேர்த்து பண்ணும்போது புளி சாதத்துக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பீனட்ஸ் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா எண்ணெயிலேயே லைட்டாக உங்களுக்கு வந்து நல்லா அந்த பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சு வரும்போது நம்ம உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. உங்கள் பீனட் கூடயே இதுவும் சேர்ந்து கலர் சேஞ்ச் ஆகி கொடுக்கும். இப்போ வந்து 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கரி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை லைட்டாக சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ லைட்டாக சிவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி, ஏன்னா நமக்கு புளி ஸ்மெல்லாம் ராஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியோடு சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அளவில் 4 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிற சாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த 6 மிளகாய் எடுத்துருந்தாலும் அந்த காரமே போதும்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ இதுவும் நல்லா போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரை கொதிக்க வச்சிடலாம். 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறியாச்சு. அதையும் நம்ம பவுடராக கிரைண்ட் பண்ணிட்டு வந்து இது கூட நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். அது வரை நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கடி பிடிச்சிடாம நீங்கள் வந்து அடிக்கடி கிளறி விடுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு திக்காகணும். ஸோ கொஞ்ச நேரம் நான் சிம்லேயே வச்சுக்கிறேன். அடிக்கடி கிளறி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு புளி சாதம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்க, இப்போ சூப்பரான திக்கான ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நீங்கள் அதிகமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் சாதம் கிளறி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. ஒரு 1 day 2 days கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாகவே இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாதம் வந்து வடித்து ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதம் உடையாத அளவுக்கு நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு வந்து கரெக்டான அளவுகளே இருந்தது. அது 2 ஸ்பூன் கல்லுப்பே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணியிருந்த அந்த புளியோட கிரேவி எல்லாமே நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான புளி சாதம் ரெடிங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கட்டி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து புளி சாதம் கட்டிட்டு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே எங்கள் ஊர்லலாம் எள்ளு துவையல் காண துவையல் அம்மா செய்வாங்க. அதுவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பப்படம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது நீங்கள் கடவுளுக்கு பிரசாதமாக கூட வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து மீல் மேக்கர் போட்டு ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது. 4 கைப்பிடி நிறைய குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி இருந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பவுலில் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி எப்போவுமே உதிரியாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு சூப்பரான டெக்ஸ்சரில் வந்து பிரியாணி கிடைக்கும். அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பவுலில் கொஞ்சம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1 ஸ்பூன் காரத்திற்காக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், நெக்ஸ்ட் 3/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற சோயா சங்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வந்து லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்கள் சோயா சங்க்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரியாணிக்கோ கிரேவிக்கோ செய்யும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சோயா சங்க்ஸ் தனியாக சாப்பிடும்போது கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரியாணி ரைஸை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து அரிசிங்கெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும், குலைவாகவும் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோயா சங்க்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்காக 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தயிரும் ஆட் பண்ணிக்கிறதுனால சோயா சங்க்ஸில் ஸோ ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி கூட நம்ம ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ½ அன் ஹவர் ஊற வச்ச சோயா சங்க்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பேனில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக பிரியாணி செய்யும்போது நல்லா வெங்காயத்தை வதக்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ராஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ராவாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கனால ஸோ ராஸ்மெல் போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலா கூடயே நல்லா புரட்டி விட்டுடுங்க. ஸோ மசாலா எல்லாம் நல்லா நமக்கு வந்து சோயா சங்க்ஸ்லேயே கோட்டாகி நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும் நமக்கு. இப்போ 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ரைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் மசாலா நம்ம ஆட் பண்ணலங்க. ஸோ காரத்திற்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே சோயா சங்க்ஸில் வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காரமே போதுமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா இது கூட கொஞ்சம் நீங்கள் கரம் மசாலா, பிரியாணி மசாலா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அரிசி போடுங்க. இது மாதிரி செய்கிறனால உங்களுக்கு வந்து பிரியாணி குலையாமல் கிடைக்கும். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் அரிசியெல்லாம் மேல் எலும்பி வர இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேஸ்கெட் போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினா லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குலையாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் இதில் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப குலையாமல் கிடைக்கும். இப்போ சிம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க. சூப்பரான பிரியாணி நமக்கு கிடச்சாச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ஸோ நான்வெஜ் சாப்பிடாத குட்டீஸுங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் சோயா சங்க்ஸ், நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம், பன்னீர்லாம் அடிக்கடி கொடுத்தா தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை மட்டும் ஃப்ரை பண்ணி கூட, அதாவது சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரும்போதும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.